நிலையெல்லாம் மாறணுமா, மாற வேண்டாமா? நம்ம 3 தெய்வங்கள் வந்து நமக்கு காட்டிய பாதையிலே செல்லணுமா வேண்டாமா? இந்த பூமியை சொர்க்க பூமியா மாற்றணுமா வேண்டாமா? இந்த மக்களுக்கான ஆட்சியா கொண்டு வர வேண்டுமா வேண்டாமா? நீங்கள் போற அந்த ஓட்டுல தான் இந்த புரட்சிகரமான மாற்றம் நிகழ போகிறது என்பதை நீங்க யாரும் அண்ணன் எடப்பாடியாருக்கும் காட்டுறதுக்கான வாய்ப்பு தருவீங்களா? ஒரு மகத்தான வெற்றியை டாக்டர் அசோகனுக்கு தருவீர்களா? உங்கள் குரலாக டெல்லியில் அவரை பேச வைப்பீர்களா? நாம கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற உங்கள் குரலாக டெல்லியில் அவர் குரல் ஒலிக்க செய்வீர்களா? 19ஆம் தேதி எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. யாரும் போடாம இருக்கக்கூடாது. ஒரு முறை ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி சிந்திங்கள். கடவுள் நமக்கு 6 அறிவு கொடுப்பது சிந்திப்பதற்காக. சிந்திங்கள், வாக்களிகள். அண்ணன் எடப்பாடியார் சொன்னது போல சொல்வது போல் ஒற்றை விரலால் ஓங்கி அடியுங்கள், இரட்டை இலைக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று உங்க எல்லாரையுமே பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை நமது கேப்டன் அவர்கள் ராணுவ கட்டுப்பாடு வழி அதே போலதான் 40 தொகுதிகளிலுமே நமது கூட்டணியை சேர்ந்தவர்கள் கூட்டணி தர்மத்தோடு நாளை நமது 40 நமது என்று சொல்லப்படுகிறார். எதிரில் போரால் அத்தனை பேரையும் வீழ்த்தி சரித்திர சாதனையை நாம் நிகழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்கிட்ட பிரஸ் பீப்பிள் கேட்டாங்க, எதிரணியில் இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் கூட்டணி அமைச்சிருக்காங்க, நீங்க 4 பேர் கூட்டணி அமைச்சிருக்கீங்களா சொன்ன. நான் சொன்னேன், எத்தனை பேர் இருக்காங்கன்றது முக்கியம், எவ்வளவு வலிமை அதிமுக தேமுதிக அது தேர்தல் களத்திலே எங்கள் வீரர்கள் நிரூபிப்பாங்க நான் சொன்னேன். கரெக்டா இல்லையா? அதனால 7 பேர் சேர்ந்த கூட்டணி ஒரு வானவில் கூட்டணி, கலர்ஃபுல்லான கூட்டணி, பார்க்க அழகா இருக்கும். ஆனால் நாளை சரித்திரம் படைக்க போவது இந்த 4 கூட்டணி என்பது நிரூபிக்கணும். 4 என்பது மிக ராசியான நம்பர். ஏடிஎம்கே என்பதும் 4, டிஎம்டிகே என்பதும் 4, எஸ்டிபிஐ என்பதும் 4. 4 பேர் அமைத்த கூட்டணியும் 4. தேர்தல் முடிவுகள் வரப்போகும் தேதியும் அந்த 4ஆம் தேதி தமிழகம் இல்லை, இந்தியாவே வியந்து பார்க்கக்கூடிய அளவு 40 தொகுதிகளையும் நமது கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற செய்து சரித்திரத்தை படைக்க வேண்டும் என்று எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். உறுதியாக சொல்கிறேன், இந்த கூட்டணி இனி வருங்காலங்களிலே மகத்தான வெற்றி பெறும். இப்போ முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ என்று இருப்பவர்கள் எல்லாம் இந்நாள் அமைச்சர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று தேமுதிக அதிமுக நிச்சயமாக வெற்றி சரித்திரத்தை படைக்கும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து இந்த நேரத்தில் நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே உங்களுடைய வாக்கு உண்மையிலே நிரூபிக்க நீங்கள் அனைவரும் வெற்றியை தாருங்கள். நாம கொடுத்த வாக்கு கொடுத்ததுதான். புரட்சி கூட வாசம் மாறும். சொன்னது போல நாம் வாக்குகளை நிறைவேற்றுவோம். உறுதியாக இருந்து இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் என்று உறுதியாக நிறைவேற்ற